கிருபையே இரக்கமே என் அன்பே என் இயேசுவே கிருபையே இரக்கமே என் அன்பே என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே மகிமை உமக்கே வல்லமையும் உமக்கே துதி உமக்கே மகிமை உமக்கே வல்லமையும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் மாட்சிமை நிறைந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது 1 நாளாகம புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகளே. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நன்றி, இந்த ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும் துதிக்கும் பொழுது. எங்கே தாவீது ராஜா ஒரு இடையனாய் இருந்து ஒரு அரசனாய் மாறி ஒரு ராஜாவாக மாறி ராஜாதி ராஜாவை அவருடைய ராஜ்யபாரத்தினுடைய கடைசி நாளிலே அவர் ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் இவைகள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் உம்முடையவைகளே. அப்போ தெய்வத்தை அவர் எப்படி பார்க்கிறார்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாக, நித்தியானந்த ஏக சக்கராதிபதியாய் அரசாளுகிறவராக அவர் பார்க்கிறதுனாலே, இந்த தேவன் பிரியமானவர்களே ஒரு இடையனை ஒரு அரசனாய் மாற்றினவர். அதனால தான் அவருக்கு தெய்வம் யாருன்னு தெரியுதுன்னா, ராஜாதி ராஜாவாக தன்னை உயர்த்தினவரை இப்பொழுது அவர் பார்க்கிறார். இந்த தெய்வம் சொல்லும் போது சொல்லுவார், அவர் இளையவனை புழுதியிலிருந்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு கூட உட்கார செய்கிற தேவனா. அப்படித்தான் உட்கார வைத்தார். எந்த அளவுக்கு நீங்க தெய்வத்துக்கு மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் ஜெயத்தையும் நீங்க தர்றீங்களோ, இது உம்முடையதுன்னு சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்து அந்த ராஜரீக மேன்மையை, ஏன்னா அழைத்தவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தான் நம்மளை அழைத்தார். ஆகையால் பிரிமல மத சார்பான மனநிலையை நம்மை விட்டு விலகி ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளாய் நம்மை தேவன் ராஜ்யத்துக்கு நேராய் அழைத்தபடினாலே இந்த ராஜாவுக்கு தொடர்ந்து துதியை தருவோம், மாட்சிமை கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீர் மாட்சிமை நிறைந்தவர், மகத்துவமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். தாம் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உமது கரத்தில் உமது ஜனத்தை நான் விட்டு கொடுக்கிறேன். உன் பிள்ளைங்க நல்லா வாழட்ட ஆண்டவரே. அவர்களை கர்த்தர் கனப்படுத்தும். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருபையே இரக்கமே என் அன்பே என் இயேசுவே. God bless you, church. Have a blessed day.